ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியோ ஸ்டுடியோ. நான் இன்னைக்கு இந்த பாதை பற்றின ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாதையானது பதுளை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க ஏப்பை பாதையாக காணப்படுது. எங்கள் பிரதேசமான லுணுகலை மற்றும் பிபிலை நீண்ட தூர பயணத்துக்கு மட்டக்களப்பு வரையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரதான பாதையாக காணப்படுது. இயல்பாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதையில் அதிகமான மண் சரிவுகள் ஏற்படுறதை நம்மளால் பார்க்க முடியும். இத்பா புயலின் போது ஏற்பட்ட மண் சரிவுகள் அதை விடையும் அதிகமாக காணப்பட்டுச்சு. பாதையில் இருக்க மண்மேடுகளை முழுமையாக அகற்றாதனால பாதையில் பல இடங்களில் ஒன்வேயில் தான் பயணிக்கக்கூடிய நிலைமை காணப்படுது. இந்த பாதையில் மண் சரிவு எச்சரிக்கைக்காக வைத்திருக்கக்கூடிய விடயங்கள் போதுமானதாக இல்லை. அவ்வாறு வைத்திருக்கக்கூடிய விடயங்களும் பயணிக்கிற பயணிகளுக்கு பல சந்தர்ப்பங்களில் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விடயங்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உண்மையாகவே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதை ரொம்பவும் ஒரு ஆபத்தான நிலைமையில் தான் காணப்படுது. இந்த பாதையின் ஓரங்கள்லாம் பயங்கரமான வெடிப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். பாதைகள் அமைக்கிறதுக்கான காரணம் இலகுவாகவும் பாதுகாப்பாகவும் பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் மலையகத்தை பொறுத்தவரையில் பல இடங்களுக்கு முறையான பாதைகள் இன்னும் அமைக்கப்படலை. அப்படியே பாதைகள் அமைத்தாலும் இவ்வாறு அடிப்படை ரீதியாக ஒழுங்காக கட்டமைக்கப்படாத பாதைகள் தான் மலையகத்தில் பல இடங்களில் எங்களால் காண முடியும். இந்த பாதை மட்டும் கிடையாது. இதே போல் லுணுகலையிலிருந்து பதுளை நோக்கி பயணிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற பாதையிலையுமே பல இடங்களில் மண் சரிவுகளும் பாதை இறங்கியும் காணப்படுது. மலையகத்துக்குள்ளே அமைந்திருக்க இந்த மாதிரியான பாதைகளுக்கு தீர்வுகள் என்ன?